அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். தனுசு ராசி, காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க. நம்ம ராசி தனுசு ராசி அப்படின்னானே குறிக்கோள், இலக்கு, லட்சியம், கொள்கை, கோட்பாடு, வரையறுக்கப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறதுல வாழக்கூடிய ஒரு அமைப்புண்டு. சாஸ்திர ஞானம், கேள்வி ஞானம், பயிற்சி அளிக்கிறது, மற்றவங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்கறது, குரு வேலை பார்க்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருக்குது. அதே போல கௌரவத்துக்கு பங்கம் இல்லாம இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுமே நமக்கான தொழில்கள் தான். ஆமா, இருந்தாலும் பொறுமை, நிதானம், ஆளுமை தன்மை, ஆமா, நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம இருந்தோம்னா தனியா தெரியும். ஆமா, செல்வமா அப்படிங்கிறத விட செல்வாக்கு உடையவர்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் மறைந்துட்டார். மறைந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்து அதிபதி உச்சபலம் பெற்று உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல. அப்ப 4-6 பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாசம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், பயப்பட வேண்டாம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம மாத்தி கொள்ளக்கூடிய, நல்லபடியா செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப வீட்டை ரெனோவேஷன் பண்ணி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிங்க, நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு உண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் அமைப்பு அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு கிரகம் இருந்தால் தான் தொழிலே ஸ்ட்ராங்கா செய்ய முடியும். அப்ப 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான். 10-11 கேது இருந்தால் ரொம்ப நல்லது. தொழில் பிரம்மாண்டமா இருக்கும், தொழில வளர்ச்சி அடையலாம், எப்பேற்பட்ட தொழில் எதிரிகளை எல்லாம் வீழ்த்தலாம். ஆமா, தொழிலெல்லாம் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது. ஆமா, கிட்டத்துல பார்த்துட்டு பயந்து போயிடுவாங்க, அப்படி இருக்கும். அப்ப தொழில்ல முன்னேற்றம் தான் இருக்கும், பின்னேற்றம் இல்லை. அப்ப வேலை எப்படி இருக்கு அப்படின்னா, வேலையை தேடி நீங்க கண்டிப்பா போவீங்க, உறுதியா நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும், நினைச்ச சம்பளத்துல கிடைக்கும், நல்ல வேலையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு. குடும்பம், குழந்தைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, குடும்பம், குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா குடும்பாதிபதி 4ஆம் இடத்துல. அதே போல குழந்தைக்கு உடையவன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல. சுக்கிரன், சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோக கிரகங்கள் தான், அதெல்லாம் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கு. இருக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவோட இடம், குருவோட இடத்துல சுபகிரகமான குருவோட இடத்துல இருக்கு. அப்ப குருவோட இடத்துல இருக்கு அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன ஒண்ணு, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன காரணம் அப்படின்னா,
4ஆம் இடத்துல இருந்தா நடத்தைகள் கவனிக்கப்படும்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து ஒரு வீட்டோட ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றுறது, பையில பணம் இருந்து அதுக்கான பொருளாதார தேவை இருந்தாதான் அதை செய்யணும். தேவையில்லாம அதை செஞ்சு கூடுதல் பணிச்சுமை, வேலை சுமை, பணச்சுமையை ஏத்திக்கப்படாது. கடனை வாங்கி செய்யறது அப்படிங்கிறது கதைக்கு ஒத்து வராது. அதனால கடன்பட்டு எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல நான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல அமரையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனியா போயிடும். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ட்ரபுள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பா என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு, வீட்டில் இருக்கவங்களோட அடிக்கடி மனஸ்தாபம், நம்ம ஒரு கடுமையான வார்த்தைகள் கடும் சொல் பேசுறது, அதனால அவங்க வருத்தப்படுறது, நம்ம வருத்தப்படுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எதுக்கு இதை சொல்ல வரணும் அப்படின்னா இதுலலாம் விழிப்புணர்வு அவசியம். ஒரு முறை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனிச்சுக்குவோம். ஓஹோ, இந்த இடத்துல நம்ம இதை செய்ய வேண்டாம், இந்த இடத்துல நம்ம இதை பேச வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, தனுசு ராசியை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் அரசு துறைகளிலோ அல்லது பிரைவேட் செக்டார்களிலோ வேலை செய்யறீங்க அப்படின்னா ஒரு நல்லபடியா நல்ல நேம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த நேமை தக்க வச்சுக்கணும். அப்படின்னா இனிமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். உண்மைக்கு புறம்பாவோ நேர்மைக்கு புறம்பாவோ நடந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானோட வேலை என்னன்னா வச்சு நம்மளை ஒரு வழியாக்கிடுவார். அப்ப நம்மளை உள்ள தள்ளுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா லஞ்சம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஈடுபடக்கூடாது. அதுலேயும் குறிப்பா அரசு துறைகளில் இருக்கவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்கு அனுப்பிடுவாரு சனி பகவான். ஏன்னா அவரோட இடமே அதான், இருட்டு, சிறைச்சாலை, கவலை, அந்த மாதிரி அனுபவங்களை கொடுத்துருவார். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க, கண்ணியமா செயல்படுங்க, தர்ம காரியம் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுங்க. எப்படி தான தர்மம் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுங்க, சேரிட்டி பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல விதமான உணர்வுகளையும் கொடுக்கும். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, வேலை தொழில் அமைப்புகள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆமா, துன்பம் இல்லை, மகிழ்ச்சி தான். குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும்னு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்வீங்க. தனுசு ராசி அன்பர்களோட குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா பையனா இருந்தா பொண்ணு பார்க்கறது, பொண்ணா இருந்தா பையன் பார்க்கறதுன்னு பார்ப்பீங்க. திருமண காரியங்கள் சுப செய்திகள் உங்களுக்கு சுபமாகவே நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கே திருமணம் செய்யணும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம், நல்லபடியா இருக்கும். அடுத்து பாருங்க வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகும், சிறு சிறு பயணங்கள் நல்ல வெற்றி தரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இடம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, ஆமாம், அதுவும் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் எப்படி இருக்கு? பல்வேறு விதமான தொழில்கள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். தொழிலில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வெற்றி பெறுவீங்க. தொழிலில் ஒரு நல்ல லாபம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும், அதற்கான முன்னேற்றமும் உண்டு, கவலைப்பட வேண்டாம். அடுத்து பார்த்தோம்னா பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல கலகலப்பு இருக்கும், நம்மளோட பேச்சாற்றல் ரொம்ப இனிமையா இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லோருக்குமே நம்ம பேச்சு இனிமையா இருக்கும். சொல்ல வேண்டிய தகவலை ரொம்ப நாசுக்கா அழகா கண்ணியமா புரியும்படி ரொம்ப இலகுவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கையில பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்போதுமே கையில போயிட்டு தான் இருக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது உண்டு. பூராட நட்சத்திரம் மூலம் பூராடம் இல்லையா, பூராட நட்சத்திரத்துக்கு தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூராட நட்சத்திரத்துக்கு ஏன்னா மாத்தி பூரம்னு சொல்லிட்டோம், ஆனா பூராட நட்சத்திரத்துக்கு தான் அந்த பலன். அப்போ பூராடத்தை பொறுத்த வகையில நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அப்ப பூராடத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வேற வேற இடங்கள்ல வேலை தேடுறவங்க கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
வேறு வேறு இடங்கள்ல வேலை கிடைக்கும், வேலையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அடுத்து உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமான அமைப்பு தான் வந்து ஒன்று. அரசாங்க ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அரசு அனுகூலம் அப்படிங்கிறது, அப்பா வகை சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமையா ஒன்னா சேர்ந்து கோவில் குளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கமிட் ஆகுறது மட்டும் இல்லாமல் பழைய மனஸ்தாபங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. அதுலேயும் அரசு ஆதாயம், அரசு காரியங்கள், இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. எவ்வளவு சொன்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு இருக்குது, யோகமான தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பரா இவை அனைத்தையும் நல்லபடியா நீங்க அனுபவிக்க முடியும். அல்லது உங்களுக்கு பொருத்தம் இல்லாத தசாபுத்தி 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்குதுன்னா நற்பலன்களை தவிர கெடுது பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும். அதனால தசாபுத்தி அமைப்பு என்னன்னு பார்த்துட்டு கோச்சாரத்தோடு பார்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது 100% சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அற்புதமாக அமையும். அடுத்து என்ன விதமான வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா வெள்ளிக்கிழமைகள்ல செஞ்சுட்டு வாங்க, சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.